Hello friends, வணக்கம். Welcome back to our channel jasvikamedia. And இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படினா சோ அந்த வீடியோ என்ன அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் டீடைலா பார்க்கலாம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பலாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். And இன்னும் முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி jasvikamedia சோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. And அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து jasvikamedia vlog போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அதுக்காக vlogக்குன்னு சொல்லி நம்ம வந்து தனியா வந்து ஒரு சேனல் வச்சிருக்கோம். போனா பாண்டி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குக்கிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். டிஃப்ரெண்டா எப்படி வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை ரெகுலரா நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். JM ஹோம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் கொடுத்த இதே லவ் அண்ட் சப்போர்ட்டா அந்த சேனல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து vlog சேனல் என்ன கேக்குறீங்க அப்படின்னா அக்கா குக்கிங் வீடியோ போடுங்க, குக்கிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ நம்ம ஏன் அதுக்காக ஒரு செப்பரேட்டா ஒரு சேனல் ஆரம்பிக்க கூடாது? நம்மளோட ஸ்டைல்ல நம்ம வந்து குக் பண்றத போடலாம், பாக்குற மத்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சோ வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் இந்த ரெமெடி என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் டீடைலா பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேக் பண்றதுக்கு நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கோல்கேட் பேஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது என்ன பேக்குன்னு சொல்லிடுறேன். உங்களோட ஹேண்டை ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி ஆக்சுவலாக இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பேக்கிங் சோடா தான். ரொம்ப வேணாம் அண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுக்க போகிறோம். லெமன் ஜூஸை சீட்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நொரையாக வரும். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு நிறைய ரெமெடி சொல்கிறீங்க, பட் வந்து ஃபேஸில் இருக்க கலர் வந்து நம்ம கை கால்களில் வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த ரெமெடி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு நம்மளோட கையில் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கையில் அப்ளை பண்ணி நல்லா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புழிஞ்சோம்ல இந்த தோல், லெமனோட தோல், அதை வச்சு உங்கள் கையை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. நார்மலாக தேய்க்கிறத விட இந்த மாதிரி லெமன் தோல் வச்சு தேய்க்கும் போது இன்னுமே நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ரெமெடி வேறு எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாமா, லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ரெமெடி வேறு எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, உங்களோட கை கால்களில் அப்ளை பண்ணலாம், அண்டராம் ஏரியாவில் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட் ஏரியாவில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் கை கால்களில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எவ்வளவு நேரம் இந்த மாதிரி இப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 minutes இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிட்டே இருங்க. எந்த இடத்துல ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்ங்க. அண்ட் எவ்வளவு நேரம் தேய்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க இந்த பேக்கை எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 5 to 6 minutes நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல கிராஜுவலாக டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பேக் இருக்கும்ல, இந்த பேக்கை அப்படியே வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் நெக்லையும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அதையும் நான் சொல்லிக்கிறேன், நெக்லையும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு 20 minutes விட்டுருங்க. 20 minutes விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் வந்து நெக் ஏரியாலையும் சரி கை கால்களையும் சரி வாரத்தில் 2 நாட்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் நல்லா இன்னும் ஒரு வாட்டி தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேக் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு 20 minutes கழித்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 20 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கை வந்து நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் தெரியும். ரொம்ப வெள்ளையாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சில ஷேடாவது உங்களோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வந்து இதை வந்து குழந்தைங்களுக்குலாம் ட்ரை பண்ணலாமே கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்பெல்லாம் வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் வந்து நம்மளோட பிளாக் சேனல், அது மட்டும் இல்லாமல் குக்கிங் சேனலோட ஐடியெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் கொடுத்த இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த சேனல் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.